ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன உண்டே நாமா அப்படிங்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் கோமல் குமார், தன்யா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் ராஜசேகர். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட மொதல் சீன்லேயே ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எதுக்காக இவங்க ஜெயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு மற்ற கைதிகள் கேட்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னாலே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஒரு பாயிண்ட்ல அவங்க அப்பா கிட்ட கேட்க போய் அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணும் பையனும் சேர்ந்து மைசூர் பா சாப்பிடுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்து ஹீரோவுக்கு எப்படா பெரியவனாகும், எப்படா கல்யாணம் நடக்கும், எப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அப்படின்னு ஒரு கனவுலே இருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்காக பொண்ணு பாக்குறாங்க. நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுல பாக்குற பொண்ணு தன்யா. என்னடா பொண்ணு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு ஜோசியக்காரரை பார்ப்பாங்க. அப்ப அந்த ஜோசி என்ன சொல்லுவாருன்னா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்னா நீங்க செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்காகவே அவங்க அப்பா பையனுக்கு கல்யாணம் நடக்காத மாதிரி பார்த்துப்பாரு. ஆனா ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அப்படி ஒரு டைம்ல அம்மா அப்பா வீட்டுல இல்லாத டைம்ல ஒரு கால்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த கால்கள் எதிர்பாராத விதமா இறந்துடுறாங்க. அதே டைம்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு வராரு. அதே டைம்ல லாக்டவுனும் போட்டுறாங்க கொரோனானால. இதுக்கப்புறம் இந்த பாடியை என்ன பண்ணாரு, டிஸ்போஸ் பண்ணாரா இல்லையா, ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சுதா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது, சில இடத்துல ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இந்த ரெண்டு தான் படத்துல இருக்கிற கொஞ்சம் பாசிட்டிவ்ஸே. மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைடில் வருது. முதல் நெகட்டிவா தோன்றது, ஹீரோவுக்கு சுத்தமா நடிப்புனா என்னன்னே வரல. ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்ல. ரொம்ப கிரிஞ்சா நிறைய விஷயம் பண்றாரு. அதெல்லாம் சுத்தமா பார்க்க முடியல. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல அடல் கண்டென்ட்டும் இருக்குது. அண்ட் சில ஹியூமர்ஸ் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. தன்யாக்கு பெருசா ரோலே இல்ல. ஹார்ட்லி 3 சீன் 4 சீனுக்கு தான் வராங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காமெடி மூவியை எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு டேரக்டர். ஆனா சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னா வேணா நீங்க பாருங்களே தவிர கட்டாயம் மஸ்ட் வாட்ச் கிடையாது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில இடத்துல அடல் கண்டென்ட் இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.